ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணா, கார் எப்போனா வரும்? சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கார்த்திக், அப்பா, கார் எப்பப்பா வரும்? போன் பண்ணிருக்கான்ப்பா, இப்போ வந்துருவாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுப்பா? அதானே டைம் ஆயிட்டே இருக்குங்க. இவ்வளவு அவசரமா போகணுமா? இங்கிருந்து என்னடா பண்றது? ஊர்ல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை அந்த ரவுடி அடிச்சான் பாரு, அது எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குடா. நம்ம ஊருக்கு போன உடனே முதல்ல இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். அது வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. இந்த தடவையாவது நல்ல குடும்பமா பாக்கணுங்க. இவன் சொன்னானே, நீங்க வந்து நாம பட்ட அசிங்கெல்லாம் காலத்துக்கும் போதுடா சாமின்னு இருக்கு. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இவ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏய், இவ எதுக்கு இங்க வரா? இவ கார்த்திகை பார்த்து பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். நீ கார்த்திகை பாத்துக்க, அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய் கார்த்திக், பின்னாடி துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், அது காஞ்சிருக்கும், அதை போய் எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. சத்தியம். சக்தி, நீ எப்போ வந்த? நான் வார்த்தை மாற மாட்டேன், நீங்களும் மாறக்கூடாது. மாற மாட்டோம். சக்தி, அம்மா, சக்தி என்ன சொல்லிட்டு போறா? நாங்க ஊருக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு வழி அனுப்ப வந்தாலாம். நடந்ததுக்கெல்லாம் திரும்ப சாரி சொல்ல வந்திருந்தா. ஏமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்லம்மா, வேற ஏதோ சொன்னாலே, வார்த்தை மாறக்கூடாதுன்னு. உன்னை அடிச்சானே அந்த ரவுடி, அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க, எங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு இவ்ளோ தூரம் ஓடி வந்திருக்கா. யார் கூட பழகணும், எப்படி பழகணும்னு கொஞ்சமாவது சுய புத்தி வேணும். இல்லனா இப்படிதான் சீரழிய வேண்டியது இருக்கும். படிச்சா மட்டும் போதுமா, புத்தி வேணும். பாரு, இவளால இந்த குடும்பத்துக்கே கெட்ட பேரு. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எப்பா, கார் எப்போ வரும்னு பாரு. வந்துருவோம்ப்பா. கார்த்தி, இதை விட ஒரு நல்ல பொண்ணை நான் உனக்கு பாக்குறேன். எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்காத. இந்த குடும்பம் நமக்கு வேண்டாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும்டா. நீ படிச்சவன், உனக்கு ஏத்த பொண்ணை நாங்க பாக்குறோம். சொல்லு, நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லன்னு வச்சுக்கோ, ஒரே வாரத்துல என் பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். சத்தியம். எங்க? அது கார்த்திகோட அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்கா. சொல்ல கேட்காம அவ போயிட்டாமா. இப்ப எதுக்காக அங்க போனா? அவங்க கிட்ட போய் இவ என்ன பேச போறா? தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். எனக்கு என்னமோ சரின்னு படல. கார்த்திக்கு வேற ஒரு பொண்ண பாக்குறாங்களாம், அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன்னு போனாமா. நேத்து மழையில நனைஞ்சதால அவளுக்கு நல்ல ஜுரம். சொல்றத கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா. அம்மா, நான் கார்த்திக் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். தெரியும், சொன்னா. அங்கேயும் போனேன். அக்கா, கார்த்திக் சாருக்கு உனக்கும் கல்யாணம், அதுவும் சீக்கிரமே. அப்ப எதுக்கு அவங்க வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க? அம்மா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம்மா. ஊர் முன்னாடி அவமானப்பட்ட யாரும் அப்படித்தானே நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கெஞ்சி கூத்தாடி இல்ல 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 இல்ல
உண்மையெல்லாம் சொல்லி புரிய வச்சு அவங்க மனச மாத்திட்டேன். மாறுறதெல்லாம் மனசுலமா அடிக்கடி. அப்படின்னா நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன? அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? சொல்லு, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அது ஒரு சின்ன விஷயமா, அது கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். என்ன வேணுமா? சீர் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. பணம் வேணும் இல்ல நகை வேணும்னு கேக்குறாங்களா? ஐயோ, நகையெல்லாம் இல்லம்மா, ஒரு சின்ன விஷயம்தான், அதை ஈஸியா பண்ணிடலாம். சக்தி, நீ ரொம்ப நேரமா இப்படி பேசிக்கிட்டே இருக்க. சொல்லு என்ன விஷயம்னு. அம்மா, கார்த்திக் சாருக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கு முதல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நடந்தா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா என் கல்யாணம் நடக்கணும். வாய மூடு சக்தி. மா பேசாத. மா, நான் பேச வந்தது என்னன்னா, ஒரு வார்த்தை இனிமே பேசாத. அடி மேல அடியும் இடி மேல இடியும் என்னால தாங்க முடியல. மா, அது இல்ல. சக்தி, கடல் அளவுக்கு கனவு கண்டிருக்கேன். கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு. இப்படி கல்யாணத்துக்கு வந்து தயாராகிட்டு இருக்கியே. மா, கல்யாணம் ஆனா கலெக்டர் ஆக முடியாதுன்னு யார் சொன்னா? இப்ப முதல்ல நடக்க வேண்டியது யமுனா அக்காவுடைய கல்யாணம். அதுக்கு என்னுடைய கல்யாணம் நடக்கணும். இப்போ ரெண்டும் தான் என் மனசுல இருக்கு. ஐஏஎஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா? எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நான் கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகி உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். இல்ல சக்தி, நான் முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் சரியா வராது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவ கல்யாணம் வேற, உன் கல்யாணம் வேற. இவ கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் படிப்பு உன் ஆசை எல்லாம் விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே இல்ல. நம்ம குடும்பத்தை நம்பி, என் பொண்ணு யமுனாவை நம்பி, என் பொண்ணு சக்தி நல்லவன்னு நம்பி என் பொண்ணை எடுத்தா எடுக்கட்டும், இல்லன்னா அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கட்டும். வேணும்னா என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கிறேன். அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கட்டும். அம்மா, நான் சொல்றத கேளு. சக்தி, இனிமே இது சம்பந்தமா எதுவுமே பேசாதமா. முதல்ல யமுனாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு படிப்பு. இன்னொரு தடவை எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம அவங்க வீட்டுக்கு போய் நின்னேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சக்தி. உன்னையும் சும்மா விட மாட்டேன், அவங்களையும் சும்மா விட மாட்டேன். என்னமோ அவங்க கண்டிஷன் போட்டாங்களாம், இவ சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம், என்கிட்ட வந்து பேசுறான். உடனே மாப்பிளைய பாக்கணுமா? ஏண்டி, நான் என்ன பைத்தியக்காரியா இதுக்கெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு? போங்கடி. அம்மா, அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா கிட்ட நான் பேசுறேன். இல்ல சக்தி, அம்மா சொல்றதுதான் சரி. நீ பண்றது எதுவும் சரியா படல சக்தி. எனக்காக நீ இவ்ளோ தியாகம் பண்றதுல எந்த நியாயமும் கிடையாது. நான் ஒன்னும் அவ்வளவு சுயநலவாதியும் கிடையாது. எனக்கு வேணா உன்ன மாதிரி படிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா எது சரி தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணா சக்தி, நீ இப்ப சொல்லலாம் கல்யாணம் ஆயிட்டும் நான் ஐஏஎஸ் படிப்பேன்னு, ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காது. அம்மா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதமா. நான் சொல்லல என் பையன் இப்படிதான் சொல்லுவான்னு. என்ன பூஜா, இப்ப உன் சந்தேகம் தீந்துருச்சா? பாத்திய சரலா, கல்யாணம் உடனே எப்படி வெக்கப்பட்டுட்டு போறான் பாரு. பூஜா, இவனை கட்டிக்கிட்டு நீ எப்படிதான் சமாளிக்க போறியாமா? நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் வெற்றிய. வெற்றி, உன்னால இப்போதைக்கு சம்மதத்தை தவிர வேற எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை ஆசைப்பட்டா அது எனக்கு கிடைச்சே ஆகணும். இனிமே நான் சொல்றதுதான் இந்த வீட்டுல சட்டம். சரி சரலா, அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து
சிம்பிளா நிச்சயம் பண்ணிக்கலாம். அன்னைக்கே கல்யாண நாளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க அண்ணி. அப்புறம் என்ன, இந்த வீட்ல மேல சத்தம் தான். என்ன அர்த்தம்? உட்காரு. நீங்க சும்மா இருங்கம்மா. நான் கேக்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். யார் பொண்ணு? நான் தான். ஏன் என்னாச்சு? ஓ நீதானா? ஏங்க பெரிய ஜோசியர்னு சொன்னீங்க, புரோக்கர் மாதிரி வேலை பாக்குறீங்க. என்னங்க இப்படி பேசுறான்? என்னாச்சு தம்பி? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா மொத்தமா பேசி முடிச்சிடலாம். இத பாரு, என்ன பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க தான் உங்களோட அம்மாவா? என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏய், மரியாதை இல்ல. நான் ஒண்ணு உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல, நீயாதான் வந்த. அதுக்காக நான் எந்த பொண்ணு வேணா கட்டிக்குவேன்னு சொன்னானா? எனக்கு என்ன தலையெழுத்தா? வரும்போதுதான் ஒருத்தன் சொன்னான் உங்க குடும்ப லட்சணத்தை பத்தி. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். என்ன எல்லாரும் அப்படி முழிக்கிறீங்க? இவ யாரையோ லவ் பண்ணாலாம். இதுக்கு முன்னாடி நடந்த நிச்சயதார்த்தத்தை அவனே வந்து நிறுத்தினானா? என்ன ஜோசியரே, இதெல்லாம் பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சொல்றது இல்லையா? என்னடா சொல்ற? இருமா, இன்னும் இருக்கு. இதுக்கே ஷாக் ஆகாத. ஏய், நீயும் அந்த ரவுடி பையலும் ஒரு நாள் முழுக்க ரூம்ல தனியா தங்கி இருந்தீங்களாமே, உண்மையா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். என்னையாமா சத்தம் போடுறீங்க? தப்பு பண்ணது உங்க பொண்ணு, காத்துல பறக்கிறது உங்க வீட்டு மானம். அதான் அவசர அவசரமா அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? நான் ஃபாரின்ல ஒர்க் பண்றேன். அவசரத்துல கல்யாணம் பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒருத்திய என் தலையில கட்ட பாப்பீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணா உங்களுக்கு? மனசாட்சிய பத்தி நீ என்னடா பேசுற? எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு நீ என்ன பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத பாரு, இதுக்கு மேல நீ என்ன பேச வைக்காது. கிளம்பு பெருமாள், கிளம்ப சொல்லு. நாங்க போக தான் போறோம். அம்மா, உங்க பொண்ணுக்கு என்ன மாதிரி ஃபாரின் மாப்பிள்ளை எல்லாம் பாக்காதீங்க. ஒரு குருடனோ நொண்டியோ பார்த்து வீடு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் பொழைக்க வேற நாதி இல்லாம உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். இவ பேரு ஊருக்குள்ள அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு. இப்படி ஏதாவது அமைஞ்சாதான் கல்யாணம் எல்லாம் நடக்கும். இல்லனா இப்படி கெட்டு போனவளை எவன் கட்டிப்பான்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க நின்னு சாமி கும்பிடுறியா? சாமி என்ன மட்டும் காப்பாத்துப்பா. அண்ணே, அண்ணி வராங்கண்ணா. சக்தி, என் பேரு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் விஷயத்துல தலையிடாதேன்னு. நான் சொன்ன எதுவுமே உன் மண்டையில ஏறலையா? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையற? என்னாச்சு சக்தி? என்ன ஆச்சா? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. சந்தோஷம் தானே? புரியல சக்தி. உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்ப. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் தான் கண் கூட பார்த்தனே. அத்தனை பேர் முன்னாடி சொன்னல என்ன கல்யாணம் பண்ணிக்க எவன் வருவான்னு. அப்படி ஒருத்தன் வந்தான். அவன் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் மனச கலைச்சு அவங்கள எங்க வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமா பேசிட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? ஒரு குடும்பத்தை இப்படி ஓட ஓட விரட்டுறியே, அதுல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? சக்தி, என்ன சொல்ற? நிஜமா எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் கிடையாதா? வந்தவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. இத உன்னை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? ஏய், நீ வேணா பெரிய ரவுடியா இருக்கலாம், உனக்கு ஊர் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். கொஞ்ச நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். அண்ணி. ஏய், யாரா அண்ணி? இன்னொரு தடவை அன்னிக்கு நீன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, இந்த ரவுடித்தனத்துக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லைன்னு. சக்தி,
இந்த கோவில்ல சாமி முன்னாடி வச்சு சொல்றேன், சத்தியமா நீ சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆஹா, நீ எந்த அளவுக்கு ஃப்ராடுன்னு நீ ஏன் நிரூபிச்சிட்ட. கோவில்ல சாமிக்கு முன்னாடி பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு நீ இறங்கிட்டல்ல. இனிமே நீ நிக்கிற இடத்துல நின்னாலே எனக்கு தான் பாவம் வந்து சேரும். எப்படி எப்படி என்னை தேடி யாரும் பொண்ணு கேட்டு வரக்கூடாதா? ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், அப்ப தெரியும் உனக்கு இந்த சக்தி யாருன்னு. சக்தி, சக்தி அண்ணே, டேய் என்னடா இவ அவ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இவள பொண்ணு பார்க்க வராங்கன்றதே எனக்கு தெரியாது. இதுல அந்த மாப்பிள்ளையோட மனசு வேற நான் கலைச்சனாமா. நான் சொல்றத காதுல கூட வாங்க மாட்டறாளேடா. அண்ணே, அண்ணி பயங்கர கோவத்துல இருக்காங்க, அதான் அப்படி பேசிட்டு போறாங்கண்ணே. ஆமா, யாரு விட்டு இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க. யாரோ இடையில புகுந்து ஆட்டையை கலைக்கிறாங்கண்ணே, அதான் இப்படி வெடிக்குது. ஆனா அது யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னே. கண்டுபிடிச்சு நம்ம பாணியில அவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னே. இல்லேன்னு வச்சுக்கண்ணே, இது அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அண்ணே, எனக்கு என்னமோ அந்த சங்கிலி வேலையா தான் இருக்குன்னு தோணுதுண்ணே. ஆமாண்டா, அவன்தான், அவனேதான். அவனா? அவனை தவிர உங்க வீட்டுக்கு வேண்டாதவங்க யாருன்னு இருக்கா? அது மட்டும் இல்லடா, அவங்க அக்காவை நம்ம அம்மா மீனாட்சி அம்மா காலில் விழ வச்சாங்கல்ல, அதனால கூட நம்ம அண்ணன் அவன் கோத்துட்டு இருக்கலாம். நாம தான் அவனை அடிச்சோன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? இருக்குண்டா அண்ணே, அவனை புடிச்சு 4 சாத்து சாத்தணும்னு வையேன், எல்லா உண்மையும் கேக்குவான். இவன் எதுக்குமா அங்க வந்து நின்னுட்டு இருக்கா? இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் எங்க மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வந்து அவங்க முன்னாடி பேசு. இடையில வழிமறிச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியல, அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிட சொல்லிவிட்டேன். இருக்கா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் சக்தி கூட பேச வந்திருக்கேன். ஏய், வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு வேண்டிய எடுக்கு? நீ வா. அக்கா இருங்க. அதான் அவளே சொல்லிட்டான்ல, கொஞ்சம் நவருங்க. சக்தி, எங்க அக்காவும் மாமாவும் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்ன ரவுடி கெட்டவன்னு அப்படி இப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆமா சக்தி, நான் ரவுடி தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா ரவுடி தனித்து விட்டுறேன் சக்தி. யாரு நீ? உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையா போ. நீ வா. இருக்கா, சக்தி கிட்ட பேசணும்க்கா. நல்லா யோசிச்சு பாரு சக்தி, நம்ம கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்து உங்க அக்கா கல்யாணம் நடந்துடும். உங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே திருப்பி கிடைச்சிடும் சக்தி. சக்தி கேக்குதா உனக்கு? செல்வா, ஏய், ஒரு வார்த்தை பேசுன. ஏய் வாடா. ஏய், இவன் உனக்கு மாப்பிள்ளையா? டேய், என்ன தைரியம் இருந்தா போய் பொண்ணு கேப்ப? ஏய், நான் ரவுடினா நீ ரவுடி தான்டா. சீ, வாய மூடு பொம்பளை பொறுக்கி. டேய், உனக்கு சக்தி கேக்குதாடா? சக்தி கேக்குதா உனக்கு? ஏங்க, இப்ப அவட்ட பேசு. ஏய் பேசு. உனக்கு சக்தி கேக்குதா? சக்தி கேக்குதாடா? இரு, ஏன் அவசரப்படுற? சொல்றா. ஏய் சொல்றா, சொல்றா. டேய், சொல்லிட்டு இருக்கல, பேசுன்னு சொன்னல, பேச மாட்டேன். சொல்றா, சொல்லு. டேய், அவங்கள மாப்பிள்ள பார்க்க வந்தவங்க கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்கள ஊரை விட்டு ஓட வச்சது யாருடா? யாருன்னு இப்ப சொல்ற நீ? போடுங்க. சொல்றா, யாரு? சொல்றா.
சொல்லல சாவடிச்சிரும் உன்னை. சொல்றியா இல்லையா? சொல்லிடுறேன் சொல்லு. கேளு. டேய் சொல்றா. நீதான் நிப்பாட்டு. என்ன உன் ரவுடித்தனத்தை காட்டுறியா? அதான் அவன் தெளிவா சொல்றான்ல, நீதானே. அப்புறம் என்ன? சக்தி உனக்கு தெரியாது, இவன் போய் சொல்றான். நான் எதுக்கு உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்? அன்னைக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் நிப்பாட்டினியே, அது என்ன? ஏன் கல்யாணம் நினைச்சுதானே நீ நிப்பாட்டின? சக்தி அது வேற இது வேற. சக்தி என்ன நம்பு. எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தா அத நிப்பாட்ட நீ யாரு? எத்தனை தடவை தான் சொல்றது? மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? நல்லா கேளு சக்தி. சொல்றா சொல்றா சொல்றா. போடு விட்டுறா. என்னையா சொல்ற? யார் ரவுடி? டேய் யார் ரவுடிடா? டேய் உன் அளவுக்கு நான் பெரிய ரவுடி இல்லடா. என்னால முடியல, வேணா விட்டுரு. சக்தி நடிக்கிறான். சக்தி பார். சக்தி நம்ம சிரிச்சுட்டே பேசினா இப்போ. பாரு சக்தி, உன் முன்னாடி என்ன அடி அடிக்கிறான்னு. நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அடிச்சிருப்பியா இல்ல கொண்டு போட்டிருப்பியா? சொல்லு. என்ன சக்தி உனக்கு புரியலையா? இவன் உனக்கு சரியான ஆளே கிடையாது. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீ கிட்ட வராம இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சக்தி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போதும். என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். சக்தி போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும். அண்ணே வாண்ணே, எத்தனை வாட்டினே நீ அசிங்கப்படுவ? போதுண்ணே. அண்ணே இது அவங்க வாழ்க்கைண்ணே, அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம், நீ ஏன் அசிங்கப்படணும்? இல்லடா, உங்களுக்கே தெரியும்ல இவன் ரொம்ப கெட்டவன்டா. சக்தி ரொம்ப நல்லவடா. என் மேல இருக்க கோவத்துல வீம்பு பிடிச்சி இப்படி பண்றா. ஹேய், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க முதல்ல இந்த ரவுடியை கூட்டிட்டு கிளம்புங்க, இல்ல அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அண்ணே நீ வாண்ணே, வீட்டுக்கு போலாம். நீ அசிங்கப்படுத்தலாம் போதும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீ கிட்ட வராம இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். என்னடி பாத்துப்ப? என்ன பாத்துப்ப? இப்ப நீ என்ன சொல்ல வர? அதாவது உன் வாழ்க்கைய நீயே பாத்துப்ப, நாங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே? நீ ஏமா எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிற? அக்காவோட கல்யாணம் நடந்தே ஆகணும். பாவம் சக்தி நமக்காக தான் இவ்ளோ தியாகம் பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாம அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. சக்திக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சங்கிலி இல்ல, அவனை விட மோசமான ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னால இந்த உலகத்துல வாழ முடியும். அந்த தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா நீ பாவம்க்கா, நீ அப்ராணி. உனக்கு கார்த்திக் சார் மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளை வேணும். அவரைதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக உன் வாழ்க்கையை நீ வீணடிப்பியா? அத பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டாம் சக்தி. கேட்டியா? அவ படிக்கலதான், பணம் அவ சரியா யோசிக்கிறான். ஏன் உன் புத்தி எல்லாம் இப்படி போகுது? நானும் சரியாதாம யோசிக்கிறேன். அவனும் ஒரு தாயா யோசிக்கிறான். ஏன் ஸ்தானத்துல இருந்து அவன் யோசிக்கிறான். வேண்டாம், ஏன் உன் புத்தி எல்லாம் இப்படி போகுது? வேண்டாம் மா, நானும் சரியாதாம யோசிக்கிறேன். அதாக்கா வெற்றி, அவனும் சும்மா இருக்க மாட்டான்.
ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாப்பாங்க. லவ் பண்ணவன் அதுலயும் ரவுடி வேற. அவன் காதலிக்கிற பொண்ணை இன்னொருத்தன் கட்டிக்கிறானா சும்மா இருப்பானா அவன்? அவனையும் கொஞ்சம் தட்டி வைக்கணும்க்கா. அதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸிடா. அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னக்கா பிளானு? உன்னை பஞ்சாயத்துல ஒத்துக்க சொல்லி அடிச்சப்போ அந்த இன்ஸ்பெக்டரை கூட அவன் அடிச்சான்ல? ஆமாக்கா, என்னை விட இன்ஸ்பெக்டருக்கு தான் அடி கூட. அவர் தான் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அவரை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த வெற்றிய உன் கல்யாணம் முடியற வரைக்கும் உள்ள வைக்க சொல்லிட்டா அவன் தலைய வெளியவே காட்ட விடாம பண்ணிட்டோனா அப்போ உன் கல்யாணத்தை யார் நிறுத்துவா? மீனாட்சி அக்கா, அதுக்கு வேற பிளான் போடுவோம். சக்தியே ஒத்துக்கிட்டான்னு ஊரை கூட்டி நியாயத்தை கேட்டு ஒப்பாரி வைப்போம். அப்ப மீனாட்சியால என்ன பண்ண முடியும்? டே சங்கிலி, முதல்ல வெற்றிய உள்ள வைக்கிறது தான் முக்கியம். அக்கா கரெக்டுக்கா. ஆனா பழைய இன்ஸ்பெக்டர் இல்லையே. பழைய இன்ஸ்பெக்டர் இல்லையா? என்னடா சொல்ற? அந்த ஆளை வச்சுதானே நான் பிளானே பண்ணிருக்கேன். எதுக்கு புஷ்பா இப்ப இதெல்லாம்? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்குறீங்க? சக்தி சம்மதிச்சுட்டா அவ எப்படியாவது அவங்க அம்மா மீனாட்சிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவா. அப்புறம் என்ன, தானா கல்யாணம் நடந்துரும். நீங்க வாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது பண்ணி 7:30 கூட்டிடாதீங்க. யோ, எப்போ சக்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலோ அப்பவே அவன் நமக்கு அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். யா, ஆசை ஆசையா வளர்த்த தான் பொண்ணு நமக்கு அடிமை ஆகிறத பாத்துட்டு மீனாட்சி சும்மா இருப்பாளா? சரியா, அவளை விடு. அந்த வெற்றி சக்திக்கு நிச்சயதார்த்தம்னு நினைச்சு யமுனாவை பார்க்க வந்த மாப்பிள்ளைய என்ன அடி அடிச்சான்னு நீயும் பார்த்தல. அவன் சங்கிலிய சும்மா விட்டுருவானா? அந்த சக்தி ஏன் தம்பிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நாம கவனமா இருக்கணும். டே சங்கிலி, புது இன்ஸ்பெக்டர் யாருடா? ஆள் எப்படி? புது இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான்க்கா. அந்த உசிலம்பட்டிக்கார. உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ராபர்ட்டுக்கா. டேய், அந்த ஆளா? அவன் நமக்கு அடிமையாச்சேடா. அப்ப வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. சரி, கிளம்புடா. இப்பவே அந்த ஆளை பாத்துட்டு வந்துடலாம். சரிக்கா, கிளம்புடா. மாம்ஸ், என்ன பாத்துட்டே இருக்கீங்க? பணம் கொடுங்க. யோ, வணக்கம் சார். யார் நீங்க? என்னது, யாரு நீங்களா? என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? புஷ்பா. ஓ, உங்களை மறக்க முடியுமா மேடம்? ஏய், நீ சங்கிலி தானே? ஆமா சார். பரவாயில்லையே, எங்களெல்லாம் மறக்காம ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்களை எப்படி மறக்க முடியும்? நல்லா வெயிட்டா கவனிக்கிற பார்ட்டி நீங்க. இப்பவும் வெயிட்டா கவனிக்கதான் சார் வந்திருக்கோம். அப்படியா? என்ன விஷயம்? உட்காருங்க. சார், எங்களுக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். உங்களுக்கு இல்லாமையா? சொல்லுங்க, செஞ்சிருவோம். பண்ணிரலாம் மேடம். சார், நீங்க கை வைக்க போறது ரொம்ப பெரிய இடம். சூப்பர். அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன நல்லா கவனிப்பீங்கல்ல? கவனிச்சுட்டா போச்சு. சங்கிலி, நீங்க கிளம்புங்க. விஷயத்தை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன். ஓகே சார். சரிங்க மேடம், வா போலாம். வரேன் சார். வீட்டுக்குள்ள ஷூ காலோட வருவியா? மரியாதையா பேசணும், இல்ல நானும் ராங்கா பேச வேண்டியது இருக்கும். எங்க உன் அருமை பையன்? ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்றானாமே. என்ன பாக்குறீங்க? நீங்க கைக்குள்ள போட்டு வச்சிருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் போயாச்சு.
நான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். முதல்ல உங்க பையன் கேஸ தான் எடுத்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. என்னது, என் பையனை அனுப்பி வைக்கணுமா? எங்க? வேற எங்க? ஸ்டேஷனுக்கு தான். உங்க பையன் வெற்றிய அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என் பையனை அரெஸ்ட் பண்ண போறியா? என்ன வளர்ற? யார் வீட்டுல வந்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். உங்க பையன் பேர் தானே வெற்றி. அவன் பேர்ல தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு பொண்ணு கொடுத்திருக்கா. ஏழையில அடிச்சு வட்டி வசூல் பண்றானாம. பெரிய வசூல் ராஜான்ற நினைப்போ. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஏய், என்ன சொன்ன? என் பையனை அடிச்சு எடுத்துட்டு போவியா? எங்க? என்ன மீறி அவன் அரெஸ்ட் பண்ண பாக்கலாம்? பழைய இன்ஸ்பெக்டர் வேணா உங்க பூச்சாண்டிக்கு பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன யாராலும் தடுக்க முடியாது. உங்க பையன் மேல இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நோண்டி நொங்க எடுக்க போறேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பயந்து நிக்கிறீங்க? போங்க தேடுங்க. ஐயா, பெரிய இடம், தேவையில்லாம பகச்சுக்க வேண்டாம். அதுக்கு நீ வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். இப்படி இந்த அம்மா கலாட்டா பண்ணும் தெரிஞ்சுதான் நான் 2 லேடிஸ் போலீஸையும் கூட்டு வந்தேன். போங்க போய் தேடுங்க. ஓ, உங்களையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.